உடல் நோய் இல்லாமல் உடல் சுறுசுறுப்புடன் இருக்க வேண்டும் என்றால் யோகாசனங்களை நாம் அறிந்து தினமும் அவற்றை செய்ய வேண்டும். ஆதலால் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள் இன்றைக்கு நமக்காக என்ன யோகாசனங்களை கற்றுத்தர வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை உலகமெல்லாம் உள்ள தமிழர்கள், ஏன் மொழி தெரியாதவரும் கூட பார்த்து பழகி தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை நீக்கி கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களுக்கும் பக்கத்து வீட்டில் உள்ள நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து யோகாசன ஆசிரியர்களாகவே மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு எம்இ ஸ்ரீநந்தன் வயசு அந்தர வயது, முதல் வகுப்பு படிக்கின்றார் டான் போஸ்கோ ஸ்கூல் எக்மோரில். 4 மாதமாக நமது பயிற்சி அறைக்கு வந்து காலையிலும் மாலையிலும் இந்த ஆசனத்தை கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறான். அவருடைய உறவினர்கள் அம்மா அப்பா இந்த பையனை கொண்டு காலையிலும் மாலையிலும் விட்டு இவனை ஒரு ஆரோக்கியவனாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு நிலையில் இங்கே வந்து அவன் இந்த கலையை கற்றுக்கொண்டிருக்கின்றான். அவன் ஆசனங்கள் எல்லாம் மிக அசால்ட்டாக செய்வான். மிக ஆச்சரியமாக இருக்கும் அவன் செய்யக்கூடிய ஆசனங்களை பார்த்தால். பெரியவர்களோ அல்லது மற்ற மாணவர்களோ இவன் போன்று செய்ய முடியாது. அந்த அளவுக்கு இந்த ஆசனத்தினுடைய பெயர்களை புரிந்து கொண்டு அவன் அற்புதமாக இந்த ஆசனத்தை செய்கின்றான். இப்பொழுது யோக முத்ராவை செய்ய போகின்றான். நந்தன், நீ கையை பின்னால் கட்டி முன்னால் குனி. ஒரு 20 எண்ணிக்கை அதே நிலையில் இருக்கும் பாருங்கள், தானாக குனிந்து விடுகின்றான். யாராவது வயிறு பெரிதாக இருப்பவர்களோ முதுகெலும்பு விரைப்பாக உள்ளவர்களோ இந்த ஆசனத்தை செய்ய முடியாது. யோக முத்திரை ஆசனங்களில் முக்கியமான ஆசனங்களுக்கு நமது முனிவர் முத்திரை குட்டப்பட்டிருக்கின்றார். முக்கியமான ஆசனம் ஏனென்று கேட்டால் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் என்ற 4 கோஷங்களையும் சரியாக இயங்க வைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். ஜீரணக்கருவிகள், நுரையீரல், இருதயம், கண், காது, மூக்கு, வாய், புலன் உறுப்புகள், மூளை அத்தனையையும் இந்த ஆசனம் சரி செய்துவிடும். பத்மாசனம் போட்டு செய்ய முடியாதவர்கள் பத்மாசனம் போடாமலே செய்யலாம். இந்த 4 உறுப்புகளில்தான் நோய்கள் அதிகமாக வருகிறது. இதை காலையில் எழுந்து காலைக்கடன்களை முடித்துவிட்டு குளித்துவிட்டு இந்த ஆசனத்தை செய்தால் இந்த பாகங்களிலே ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை நாம் நீக்கிக் கொள்ளலாம், ஆரோக்கியமாக வாழலாம். மெதுவாக எழுந்துரு, அப்படியே இடது பக்கமாக திரும்பு, எங்கே திரும்புங்க, அப்படி திரும்ப. பக்கவாட்டில் செய்கிறான், நீங்கள் பார்க்க வேண்டும். பத்மாசனம் போட்டுக்கொண்டு கையை முதுகுக்கு பின்புறம் பிடித்து கொண்டிருக்கின்றான். பெரியவர்கள், வயோதிகர்கள், முதுமையானவர்கள் கையை பின்னால் பிடிக்கவும் முடியாது, தரையை தொடவும் முடியாது. இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? முடிந்த அளவு குனிந்தாலே போதும், முழு பலனும் கிடைத்துவிடும். அதைத்தான் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டும். ஆசனத்தினுடைய பலன் என்னவென்றால், முழுமையாக ஆசனம் செய்தால்தான் முழுமையாக பலன் என்பது இல்லை. உங்கள் வயிறு பெரிதாக இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் குனியும் பொழுது தரையை தொட முடியலையே என்று நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. முடிந்த அளவு குனிந்தாலே பகுதிகள் வேலை செய்ய ஆரம்பித்துவிடும், அதில் உள்ள குறைகள் நீங்கிவிடும். மெதுவாக எழுந்துரு, 2 மூச்சு வாங்கிக்கொள். இப்பொழுது பின்பக்கமாக திரும்ப என் பக்கம், இப்படி என் பக்கமாக என்னை பார்க்க அப்படி வச்சு குனி, கையை பின்ன கட்டு. பின்பக்கமாக குனிந்திருக்கிறான், நீங்கள் பார்க்க வேண்டும்.
கையை பின்னால் பிடிப்பது என்பது மிக கடினம். ஏதோ சின்ன பையன், அது இளம் உடல், குனிந்து தரையும் தொட்டு விட்டான், கையையும் பிடித்து விட்டான், ஆசனத்தை முழுமைப்படுத்தி விட்டான். முழுமையான பலன் அவனுக்கு கிடைக்கும் என்பதல்ல. அவன் கையை பிடித்தாலும் தலையை தொட்டாலும் நீங்கள் முயற்சி செய்யும் பொழுதே உங்களுக்கு முழு பலனும் கிடைத்துவிடும். தலையை தொட முடியலையே என்று நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. வயிற்றில் தான் எத்தனை வியாதிகள், கண் காது மூக்கு புலன் உறுப்புகளில் தான் எத்தனை வியாதிகள், ஏன் நுரையீரலில் இருதயம் நிறைய வியாதிகள் வருகிறது, மூளையில் எத்தனை வியாதிகள் வருகிறது, புதிய புதிய வியாதிகளெல்லாம் அன்றாடம் இன்றைக்கு வந்து கொண்டே இருக்கின்றது. நிறைய ஆஸ்பத்திரிகள் பெருகிக்கொண்டே இருக்கின்றது. இருப்பினும் நோய் தீர்ந்தபாடில்லை என்பதுதான் உண்மை. ஆகவே இது போன்ற ஆசனங்களை நீங்கள் காலையிலும் மாலையிலும் செய்ய வேண்டும் என்று நமது முனிவர் சொல்கின்றார். அஞ்சனம் போன்றுடல் ஐயுறு மந்தியில் வஞ்சகவாதம் ஒரு மத்தியானத்தில் செஞ்சிரு காலையில் செய்திடில் பித்தரும் நஞ்சு அறச் சொன்னோம் நரைதிரை நாசமே என்று சொல்கின்றார். நீங்கள் காலையில் செய்துவிட்டால் பித்த சம்பந்தப்பட்ட நோய் வராது. மத்தியானம் 12 மணிக்கு செய்துவிட்டால் வாதம் வராது, வாத சம்பந்தப்பட்ட நோய்கள் வராது. மாலையில் செய்தால் நீங்கள் கப சம்பந்தப்பட்ட நோய்கள் வராது என்று நமது முனிவர்கள் கூறுகிறார். அது மட்டுமல்ல, உங்களுக்கு உடலிலே வேறு விதமான ஏதாவது நஞ்சு சேர்ந்து வேறு ஏதாவது கண்டுபிடிக்க முடியாத நோய்கள் வந்தாலும் கண்டிப்பாக ஆசனம் செய்யுங்கள், 3 வேளையும் செய்யுங்கள், நீங்கிவிடும் என்று சொல்கின்றார். நந்தன் நேராக வந்து அப்படியே நேராக திரும்பு. நீங்கள் ஆசனம் செய்வதற்கு நேரம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமும் கிடையாது. பழகுவதற்கு வேண்டுமானால் ஆரம்பத்தில் ஒரு 2-3 மாதம் 1 மணி நேரம் எடுத்துக்கொள்ளலாம். பழகி முடித்து விட்டால் 10 நிமிடம் போதும். ஏதாவது முன்விளைவு ஏதாவது பின்விளைவு ஆசனங்களை நீங்கள் செய்து கொண்டே போகலாம். 3 வேளை சாப்பிடுகிறோம், 3 வேளை சாப்பிட வேண்டும் என்று எதிர்படுத்தியிருக்கிறோம் கிடையாது. அதை 3 வேளை ஆசனம் செய்துவிட்டால் வாத பித்த சிரைப்பங்கள் சமநிலை அடைந்து நமக்கு நோயே வராது என்பதுதான் நமது முனிவர்களின் முடிவு. ஆகவே இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களை சின்ன குழந்தைகள் முதற்கொண்டே கற்று பெரியவர்களும் கற்று எல்லோரும் ஆரோக்கியமாக நெடுதி இனிது வாழ வேண்டும் என்று கேட்டே உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.